ஹலோ, இது மட்டன் எலும்பு தண்ணி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் எலும்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு வெங்காயம், 2 தக்காளி அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக மிளகாத்தூள் காரத்துக்கு, மஞ்சத்தூளும் அதோட ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, அப்புறமா கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் அதையும் அதிலே சேர்த்துக்கோங்க. 2 தேங்காய் பத்தை எடுத்து அதை நல்லா இந்த மாதிரி அரைச்சி அதையும் கலந்துப்போம். தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிட்டு கலந்து அப்படியே குக்கரில் ஒரு 5 விசில் விட்டு இறக்குங்க. இது நாங்கள் சம்மர் லீவுக்கு போகும்போது எங்கள் பெரியம்மா வீட்டில் செஞ்சு தருவாங்க. இது எங்கள் பெரியம்மா எலும்பு ரசம்னு சொல்லுவாங்க. இதுக்கு அப்பளம் வச்சு சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறமா இதுக்கு ஒரு தாளிப்பை கொடுத்துருவோம். நம்ம எண்ணெய் ஊற்றி ஜீரகம், வெங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளித்து இறக்குனா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது செய்யும் போது சாதம் அதிகமாக வடிச்சுக்கோங்க. ஏன்னா 2 ரவுண்டு 3 ரவுண்டு கேட்பாங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.